நந்தனம் பகுதியில் அரசு கலை கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வராங்க. இந்த கல்லூரி வளாகத்தில் ஒரு கேண்டீனும் செயல்பட்டு வருது. இதில் முத்துசெல்வன் என்பவர் தான் நடத்திட்டு வராங்க. இந்த கேண்டீனில் 22 வயதுடைய இளம் பெண் ஒருவர் அண்மையில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அந்த பெண் அங்கேயே தங்கியும் இருந்திருக்காங்க. இந்த பெண்ணின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கேண்டீன் உரிமையாளர் முத்துசெல்வன், கேண்டீன் மாஸ்டர் குணசேகரன், இவர்களுடைய நண்பரான கார்த்திகேயன் சேர்ந்து அந்த பெண்ணை மிரட்டி கட்டாயப்படுத்தி அடிக்கடி கேண்டீன் கல்லூரி வளாகத்தில் உள்ள அறையில பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இது குறித்து அந்த பெண் கல்லூரி காவலாளியிடம் கண்ணீரோட முறையிட்டிருக்காங்க. இதையடுத்து சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் போலீசார் பாலியல் வன்கொடுமை உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து முத்துசெல்வம், குணசேகரன், கார்த்திகேயன் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த வழக்கில் மேலும் 2 பேரையும் தேடிட்டு வராங்க. பாதிப்புக்கு உள்ளான பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வந்துச்சு. இது பற்றி போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிப்புக்குள்ளான பெண் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இளம் வயதிலேயே திருமணமான இவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. கேண்டீன் உரிமையாளர் முத்துசெல்வம் கும்பகோணத்தில் தனக்கு தெரிந்தவர் மூலம் அந்த பெண்ணை 10,000 சம்பளத்துக்கு சென்னைக்கு 20 நாட்களுக்கு முன் அழைத்து வந்ததா சொல்லப்படுது. பணிக்கு சேர்ந்த முதல் நாளே அவர்கள் எல்லை மீறி நடந்திருக்காங்க. பின்னர் நண்பரையும் அழைத்து அவர்களும் எல்லை மீறி இருக்காங்க. முத்துசெல்வம் கல்லூரியுடனான நேரடி ஒப்பந்தத்தின் மூலமா கேண்டீனை கடந்த 12 ஆண்டுகளா நடத்திட்டு வராங்க. இதனால இவர் இதுபோல வேறு யாரிடமாவது அத்துமீறலில் ஈடுபட்டாரா என விசாரணை நடத்தி வருவதா காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. விசாரணையின் போது குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் அக்யூஸ்ட் 1 முத்துசெல்வம், அக்யூஸ்ட் 2 இருக்கிற குணசேகரன் மற்றும் அக்யூஸ்ட் 3 இருக்கிற கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக தீவிர புலன் விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கூடிய விரைவில் அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. சென்னை நந்தனம் அரசு கலை கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நந்தனம் கல்லூரி உணவகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் வழங்கிட வேண்டி கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கல்லூரி வளாகத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறியிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. கட்டுக்கடங்காத போதைப் பொருட்கள் புழக்கம், பெருகி வரும் பாலியல் குற்றங்களால் வெளிப்படையாகி இருக்கு. கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறைகள் என திமுக அரசின் கையாளாகத்தனம் அமைதியான நம் தமிழகத்தை முற்றிலுமா சிதைக்குது. குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் மேலும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் திமுக அமைச்சர்களோட கட்டிப்பிடித்தபடி போட்டோ எடுத்துக்கொள்ளும் இழிநிலை இருக்கு. அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்கிறது திமுக அரசு. பிறகு எப்படி குற்றம் செய்பவர்களுக்கு பயம் வரும்? சாதாரண பொதுமக்களுக்கு தான் பயம் வருகிறது. திமுக ஆட்சியின் இருண்ட காலம் இன்னும் சில நாட்கள்ல முடிந்துவிடும் என்ற ஒரே நம்பிக்கைதான் தமிழக மக்களுக்கு தற்போது நிம்மதி அளிக்கும் ஒரே விஷயம். இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என அதிமுக எடப்பாடி பழனிசாமி, பாஜக அண்ணாமலை, தவிக விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வராங்க. சென்னை தரமணியில் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் தங்கியிருந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த காவலாளி மற்றும் அவரது 2 வயது குழந்தை கொல்லப்பட்டு மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி இன்னும் அடங்காத நிலையில சென்னை நந்தனம் அரசு கலை கல்லூரியில் மற்றொரு பெண்ணுக்கு நடந்த கொடூர சம்பவம் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.